பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும், ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆகணும். அதன்படி இந்த இடத்துல ஆர்டர் எடுத்திருக்கும். 918க்கு ஆர்டர் எடுத்திருக்கோம். அங்கிருந்து 50 பாயிண்ட் டார்கெட்டில் ஆர்டர் புக் ஆகிடும். அப்படி 50 பாயிண்ட் போல அப்படின்னா இந்த லைனுக்கு கீழேயும் சரி, ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு கீழேயும் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுனால் ஆர்டர் கட் ஆகிடும். மறுபடியும் மேலே எங்கே மீட் ஆகுதோ அதே மாதிரி ஆர்டர் இருக்கும். ஸோ அதன்படி இங்கே ஆர்டர் எடுத்திருக்கோம், இந்த இடத்துல ஆர்டர் கட் ஆகிருக்கும். வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். நம்ம கோட் டு ஆல்கோவில் ஆல்ரெடி கஸ்டமர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம கோட் டு ஆல்கோவில் உங்கள் மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி தருவோம். அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எங்கள் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக லிஸ்டான ஸ்ட்ராட்டஜியோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக என்ன ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஆப்ஷன் பையிங் ஃபர்ஸ்ட் 1 minute கேண்டில் வித் ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வித் மல்டிப்ளேயர். இதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியோட டைட்டில். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் காலையில் போயிட்டு டிப்ளாய்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா மட்டும் போதுமானது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதோட க்ரைட்டீரியா மேட்ச் பண்ணும்போது ஆர்டர் எடுத்துடும். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உண்டான ரீசன் என்னென்னா, நம்மளுக்கு ஆர்டர் கரெக்டாக எடுத்திருக்கா தப்பாக எடுத்திருக்கான்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது கடமை. ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்மளுக்கு ஒரு 2 சார்ட் தேவை. ஸோ அந்த 2 சார்ட் பார்த்திங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டும் ஆப்ஷன் சார்ட்டும் தேவை. ஸோ ஏன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம இண்டெக்ஸ் சார்ட்டில் தான் மார்க் ஆகும், ஆப்ஷன் சார்ட்டில் ட்ரேட் ஆகும். ஸோ பார்ப்போம். என்ட்ரி டைமிங்ஸ் 9:17 ஆன்வர்ட்ஸ். 9:17 தான் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். 9:16 வரைக்கும் மார்க்கெட் ஓடும். 9:15 to 9:16 மார்க்கெட் ஓடும். 9:16க்கு மேலே 9:17 முடியும் போது நம்மளுக்கு ஆர்டர் எடுக்கும். அதோட க்ரைட்டீரியா மேட்ச் ஆனால். ஸோ 9:17 கேண்டில் நிஃப்டி ஆர்டர் டைப் MASல எடுக்கும், கரண்ட் வீக் கான்ட்ராக்டில் எடுக்கும், 1 minute கேண்டில் சார்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9:16க்கு அந்த எந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அந்த க்ளோசிங்கோட ATM கால் அண்ட் புட் மார்க் ஆகிக்கும். ஃபஸ்ட்டு 1 minute கேண்டிலோட 9:16 கேண்டிலோட, அதாவது ஃபஸ்ட் 1 minute கேண்டில் 9:16 கேண்டிலோட செகண்ட் 1 minute கேண்டில், செகண்ட் 1 minute கேண்டிலோட க்ளோஸ் ஓட ATM கால் அண்ட் புட் மார்க் ஆகிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நிஃப்டி 50 சார்ட் ஓப்பன் பண்ணுவோம். நிஃப்டி 50 சார்ட்டு 13ஆம் தேதி, ஜூன் 13ஆம் தேதி சார்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஜூன் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இது வந்து 1 minute டைம் ஃப்ரேமு. 1 minute டைம் ஃப்ரேமில் செகண்ட் 1 minute கேண்டில், அதாவது 9:16 கேண்டில் இதான். அதோட க்ளோஸ் லைன் இதான். ஸோ அதோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 24,550 24,556ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா, 24,550யோட ஸ்ட்ரைக் தான் ஆர்டர் எடுக்கும்ன்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், 9:16 கேண்டிலோட க்ளோஸாக மார்க் ஆகிக்கும். 9:16 கேண்டிலோட க்ளோஸ் என்னது? 24,556. இதோட கால் அண்ட் புட் எடுத்து வச்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக 24,550யோட கால் சார்ட்டை ஓப்பன் பண்ணிப்போம். ஏன் கால் சார்ட்டை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே கேண்டில் பார்த்தீங்கன்னா மேலே கட் ஆகிருக்கு. கால் அண்ட் புட் ரெண்டுமே எடுத்து வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இன்னைக்கு டேட்டில் கால் மட்டும்தான் ஆர்டர் எடுத்துருக்கு, அதனால நம்ம கால் மட்டும் ஓப்பன் பண்ணிப்போம். நான் இன்னொரு டேட்டில் காட்டுறேன், அந்த டேட்டில் கால் அண்ட் புட் ரெண்டுத்தையும் சேர்த்தே காட்டுறேன். ஸோ 24,550யோட கால் சார்ட் ஓப்பன் ஆகும். அதோட க்ளோசிங் செகண்ட் கேண்டிலோட க்ளோசிங் லைன் இதான். இங்கே ஆவரேஜ் இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறோம். ஆவரேஜ் ப்ரைஸ் இண்டிகேட்டர், இந்த எல்லோ லைன் தான் ஆவரேஜ் ப்ரைஸ் இண்டிகேட்டர். இதை ஆட் பண்ணுறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஆர்டர் எடுக்க போகுது. ஸோ இன்னும் இந்த ஆவரேஜ் லைனை கிளியராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம கேண்டில் பார் ஆக்கிப்போம். ஸோ உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ இது 9:16 கேண்டில், இந்த 9:17 கேண்டில். இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே இந்த லைனுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகணும், இந்த ஆவரேஜ் ப்ரைஸுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகணும். அப்போ தான் ஆர்டர் எடுக்கும். அதே மாதிரி இந்த லைனுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆனாலும் சரி, இந்த ஆவரேஜ் லைனுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆனாலும் ஆர்டர் கட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி எங்கே எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு கால் என்ட்ரி 9:17க்கு எடுத்திருக்கு. 9:18க்கு எடுத்திருக்கும். 9:17 கேண்டில் முடிஞ்சு 9:18க்கு எடுத்திருக்கும். இதை ஒரு டேட்டா வச்சு நம்ம இன்னும் துல்லியமாக செக் பண்ணலாம். ஸோ டேட்டா ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி 13ஆம் தேதி ஓட டேட்டா இதான். 13ஆம் தேதி ஃபுல்லாக ட்ரேட் ஓடின டேட்டா இதான். ஸோ இங்கே பார்ப்போம். 24,550 கால் ஆப்ஷன் பை என்ட்ரி நார்மல் கண்டிஷனு 13ஆம் தேதி 9:18க்கு ஒரு லாட் ஆர்டர் விழுந்திருக்கு. என்ன ப்ரைஸில் விழுந்திருக்குன்னா 239 விழுந்திருக்கு. ஸோ இது அப்படியே டைரெக்டாக சார்ட்டில் பார்ப்போம். 9:18க்கு 239, அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டர் விழுந்திருக்கு. இங்கே தான் உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. சார் இங்கேயும் க்ளோஸ் ஆயிருக்கு சார், ஏன் எடுக்கலனா இங்கே லைனுக்கு முடிஞ்சு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா ப்ரைஸ் எங்கே இருக்கோ அதுக்கப்புறமா தான் ஆர்டர் எடுக்க ஆரம்பிக்கும். அதன்படி 9:18க்கு 239 ஆர்டர் எடுத்திருக்கு. இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 239லேருந்து 50 பாயிண்ட், அதாவது 289 தான் டார்கெட்டு இங்கேருந்து எடுக்கும் போது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் எங்கே ஆர்டர் கட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு கீழே எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதோட டைம் பார்த்தீங்கன்னா 9:35 அரௌண்டு க்ளோஸ் ஆகிருக்கணும். 9:35க்கு எக்ஸிட் ஆகிருக்கணும். நம்ம டேட்டாவை பார்ப்போம். அடுத்தது செல்லு எக்ஸிட்டு 9:35 அது எக்ஸிட் ஆகிருக்கு 217 ப்ரைஸில். 217 ப்ரைஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இங்கே இந்த 217 ப்ரைஸில் எக்ஸிட் ஆகிருக்கும். இப்போது நம்மளுக்கு ஒரு லாட் பை எடுத்து ஒரு லாட் கட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்டர் எடுக்கும் போது மல்டிப்ளை ஆகும், அதாவது 2 லாட்டாக எடுக்கும். அடுத்தது எங்கே ஆர்டர் எடுக்கணும், இங்கே லைனை கட் ஆகி மேலே இந்த இடத்துல கேண்டில் முடிஞ்சு இந்த இடத்துல அரௌண்ட் எங்கேயோ எடுத்துருக்கணும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டேட்டா படி அடுத்த என்ட்ரி, இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா 9:37க்கு 150 குவான்டிட்டினா 2 லாட் எடுத்திருக்கு. 9:37க்கு எடுத்திருக்கு. 222 ப்ரைஸில் எடுத்திருக்கு. 9:37 எங்கே இருக்குது, 9:37 இங்கே இருக்குது. 222 ப்ரைஸில் இங்கே எடுத்திருக்கு, அதாவது இந்த இடத்துல எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆர்டர் எடுத்திருக்கும். எத்தனை லாட் எடுத்திருக்கு, 2 லாட் எடுத்திருக்கு. அடுத்த கண்டிஷன் இங்கே இது எங்கே எக்ஸிட் ஆயிருக்குன்னா 9:49 2 லாட் எக்ஸிட் ஆயிருக்கு. 216 ப்ரைஸில் எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ 9:49 அதாவது இங்கே இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருக்கணும். 9:49 219 இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருக்கு 2 லாட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ட்ரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இந்த இடத்துல எங்கேயாவது என்ட்ரி ஆயிருக்கணும். ஸோ 9:51க்கு 3 லாட்டை என்ட்ரி ஆயிருக்கு 232 ப்ரைஸில். ஸோ 9:51க்கு அரவுண்ட் 232 இங்கே இந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரி ஆயிருக்கு. இங்கே என்ட்ரி ஆகிட்டு திருப்பியும் கீழே க்ளோஸ் ஆனால் தான் எக்ஸிட் ஆகணும். இல்லைனா இந்த 232லேருந்து 50 பாயிண்ட் 282 ரேஞ்சில் கட் ஆகணும். ஸோ பார்ப்போம் மார்க்கெட் எங்கே கட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் லைனுக்கு கீழே எங்கேயுமே க்ளோஸ் ஆகலை. ஸோ டைரெக்டாக மேலே போயிருக்கு மார்க்கெட்டு. இந்த ஹை பார்ப்போம். இந்த ஹை பார்த்தீங்கன்னா 276 இங்கேயும் ஆர்டர் கட் ஆகிருக்காது. ஏன்னா 282 அரௌண்ட் வந்தால் தான் கட் ஆகும். பார்ப்போம் 282 எங்கேயா வந்திருக்கான்னு. ஸோ இந்த இடத்துல அரௌண்டு 282 ரீச் ஆகிடுச்சு. 282 எங்கே ரீச் ஆயிருக்கு, 12:17க்கு 282 அரௌண்ட் ரீச் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 12:17க்கு 286ல் ஒரு ஸ்லிப்பேஜில் கட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு லாட் இங்கே ஆர்டர் எடுத்தது, ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. 2 லாட் ஆர்டர் எடுத்தது, ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. 3 லாட் ஆர்டர் எடுத்தது, டார்கெட் ஹிட்டு. ஸோ இதோட கேல்குலேஷன் இங்கே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லாட் 1 லாட் அப்படி போடுறேன். ஸோ இங்கே 239 ஆர்டர் எடுத்து 217 கட்ட 22 பாயிண்டில் கட்ட இருக்குது. ஒரு லாட் சைஸ் வந்து 75. அப்போது நம்மளுக்கு 1650 ரூபா இங்கே மைனஸ் ஆகிருக்கும். செகண்ட் லாட் இங்கே 2 லாட்ஸ் எடுத்துருக்கு. செகண்ட் டைம் எடுத்தது 2 லாட்ஸ் எடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 222 ஆர்டர் எடுத்து 216 கட் ஆயிடுச்சு. 6 பாயிண்ட்டு. 6 × 150 2 லாட்ன்றதால் 150. அங்கே ஒரு 900 ரூபா மைனஸ் ஆகிருக்கும். நீங்கள் மைனஸ்னே போடுறேன். இது மைனஸு, இதுவும் மைனஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே டார்கெட் ஹிட்டு 286 மைனஸ் 232 54 பாயிண்ட்டுக்கு நம்ம டார்கெட் ஹிட்டு. ஸோ இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா 12,150 ப்ராஃபிட். ஸோ இன்னி டேட்டில் பார்த்தீங்கன்னா 12,150 மைனஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2,550 9,600 ஓவராலாக இந்த டேயில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு.
ஸோ இன்னி டேயில் இந்த ட்ரேட் முடிஞ்சிருச்சு. இது வந்து 3 லாட்ஸ். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கிளியராக சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன லைன் மார்க் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட அதாவது இண்டெக்ஸ் சார்ட்டு 916 க்ளோசிங் ப்ரைஸு 24,550. இது வந்து நம்ம ஸ்ட்ரைக்காக எடுத்துக்கலாம். இதில் ஏடிஎம் கால் அண்ட் புட் மார்க் ஆகும். இதோட ஸ்ட்ரைக் டைரெக்டாக நம்ம கால் சார்ட்டு ஆப்ஷன் சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது ஆப்ஷன் சார்ட்டு. இந்த ஆப்ஷன் சார்ட்டில் 916 கேண்டில் இங்கே தான் மேலே ஆவரேஜ் ப்ரைஸ் நோட் பண்ணிப்போம். ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு லாட் இங்கே ஆர்டர் எடுக்கும். அந்த ஆர்டர் எங்கே கட் ஆகும்னா இந்த லைனுக்கு கீழேயும் ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு கீழேயும் க்ளோஸ் ஆகும்போது ஆர்டர் கட் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்போ ஆர்டர் எடுக்கும்னா இது இந்த லைனுக்கு மேலேயும் சரி ஆவரேஜ் ப்ரைஸ் மேலேயும் சரி க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஆர்டர் எடுக்கும். நெக்ஸ்ட்டு திருப்பியும் அதே மாதிரி இங்கே கட் ஆகும். கட் ஆனது நம்மளுக்கு நேற்று ஸ்ட்ரைட்டாக போய் ப்ராஃபிட் கொடுத்தனால நம்மளுக்கு ஒரு 9,600 ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. இந்த 9,600 ப்ராஃபிட் எங்கே காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேஷ்போர்டில் பிடின்ற ஆப்ஷனில் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். டெய்லி லைவாக ஓடும். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி 9,600 ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. இதுக்கு முந்தின நாள் பார்ப்போம் 3,990 ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எங்கே ஆர்டர் எடுத்துருக்கு எங்கே கட்டாக இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சிடும் அன்னி டேயில். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ அன்னி டேயோட டேட்டாஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி. அதனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்கும் டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியாதவங்களுக்கு இன்னொரு தடவை ஒரு வாட்டி கொஞ்சம் குவிக்காக ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் கேண்டலோட க்ளோஸ் அதாவது 916 கேண்டலோட க்ளோஸ் மார்க் ஆகிருக்கும். அதோட ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 24,550 க்ளோஸ் ஆகிருக்கு. அதோட ஆப்ஷன் ஸ்ட்ரைக் 24,550ல் அட் த மணி கால் அண்ட் புட்டை எடுத்து வச்சுக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆனதுனால கால் ஆப்ஷன் நம்ம பார்ப்போம். 550யோட கால் இதுதான் 550யோட காலு. கேண்டலை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் தெரியாது, ஆவரேஜ் ப்ரைஸ் தெரியாது. ஸோ கேண்டில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் தெரியும். ஸோ எங்கே ஆர்டர் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும், ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆகணும். அதன்படி இந்த இடத்துல ஆர்டர் எடுத்திருக்கும். 918க்கு ஆர்டர் எடுத்திருக்கும். அங்கேருந்து 50 பாயிண்ட் டார்கெட்டில் ஆர்டர் புக் ஆகிடும். அப்படி 50 பாயிண்ட் போல் அப்படின்னா இந்த லைனுக்கு கீழேயும் சரி ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு கீழேயும் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுனால் ஆர்டர் கட் ஆகிடும். மறுபடியும் மேலே எங்கே மீட் ஆகுதோ அதே மாதிரி ஆர்டர் இருக்கும். ஸோ அதன்படி இங்கே ஆர்டர் எடுத்திருக்கும், இந்த இடத்துல ஆர்டர் கட் ஆகிருக்கும். மறுபடியும் இந்த இடத்துல ஆர்டர் எடுத்திருக்கும், இந்த இடத்துல ஆர்டர் கட் ஆகிருக்கும். மறுபடியும் இந்த இடத்துல ஆர்டர் எடுத்துட்டு நம்மளுக்கு 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எங்கேயுமே போகாமல் 50 பாயிண்ட் நம்மளுக்கு டார்கெட் கொடுத்தாச்சு. 284 ரூபா வரைக்கும் போயிட்டு டார்கெட் கொடுத்தாச்சு. ஸோ இந்த டார்கெட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஸ்டாப் அடிக்கும் போது ஒரு லாட்டில் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போது ஒரு லாட்டில் எடுக்கும், செகண்ட் என்ட்ரு ஆகும்போது 2 லாட், தேர்டு என்ட்ரு ஆகும்போது 3 லாட், ஃபோர்த்து 4 லாட், ஃபிஃப்த்து 5 லாட் அப்படின்றது எடுக்கும். ஸோ உங்களுக்கு சஃபிஷியண்ட்டான கேபிட்டல் இருந்தால் மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் டிப்ளாய் பண்ணலாம். இதோட போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் அண்ட் ரிவார்டுன்றது எதுவுமே கிடையாது. அன்றைக்கி மார்க்கெட் 50 பாயிண்ட் டார்கெட் வரைக்கும் போகும். எத்தனை தடவை நம்மளுக்கு மல்டிப்ளை ஆகி போகும் நம்மளுக்கு தெரியாது. சஃபிஷியண்ட்டான கேபிட்டல் அதாவது 1.5 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபா கேபிட்டல் இருந்தால் மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகணும். இல்லைனா இந்த ஸ்ட்ராட்டஜியை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ டீட்டெயிலாக புரியாதவங்க 2-3 தடவை வீடியோ பார்த்து டீட்டெயிலாக புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் இல்லை இன்னொரு நாளையோ நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.